இன்று மே 3ஆம் தேதி உலக பத்திரிகை சுதந்திர தினம். ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய 2026வது ஆண்டுக்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல இந்தியா 157வது இடத்துல இருக்கு. கடந்த ஆண்டு இந்தியா இந்த குறியீட்டுல 151வது இடத்துல இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட 6 இடங்கள் சரிவு சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். RSF அமைப்பு இது குறித்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, கடந்த 25 ஆண்டுகள்ல இந்தியாவினுடைய பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே கவலைக்கிடமான நிலைமையில இப்ப இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கு பக்கத்து நாடுகளா இருக்கக்கூடிய பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் போன்ற நாடுகள் கூட இந்தியாவை விட அதிகமான ஒரு குறியீட்டுல தான் இருக்காங்க. அதாவது நேபாள்ல நடந்த வன்முறை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு வன்முறையும் போராட்டமும் அங்க வெடிச்சுச்சு. அப்படிப்பட்ட நேபாள் நாடே இந்த குறியீட்டுல 180 நாடுகள்ல 87வது இடத்துல இருக்கு. ஆனா மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்தியா 157வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் கூட இஸ்ரேல் அரசாங்கத்தால அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எப்படியெல்லாம் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு செய்தியாளர்களை கூட விடாம தேடி தேடி படுகொலை செய்யக்கூடிய வேலையை இஸ்ரேல் அரசாங்கம் பண்ணுச்சு. அவ்வளவு மோசமான நிலைமையில இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் கூட இந்தியாவை விட இந்த சுதந்திர குறியீட்டுல அதிக அளவுல தான் இருக்கு. அதாவது 156வது இடத்துல பாலஸ்தீனும் 157வது இடத்துல இந்தியாவும் இருக்கு. இது எவ்வளவு தூரம் இந்த பத்திரிகை சுதந்திரத்துல இந்தியா பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெள்ள தெளிவா காட்டுது. இந்த RSF அமைப்பு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 2014வது ஆண்டுல மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த ஆண்டு வரைக்கும் பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே பின்தங்கி போயிருச்சு. கவலை அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, அதானி, அம்பானி போன்றவங்க ஊடகங்களை கைப்பற்றினதன் காரணமாகவும், ஒரு சார்பா இந்த ஊடகங்கள் மாற ஆரம்பிச்சதன் காரணமாகவும் தான் இந்த விளைவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை ஊடகங்கள் மீது திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு எதிரா யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்க தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற கவலையையும் அவங்க குறிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வருடத்துல மட்டுமே 2லிருந்து 3 பத்திரிகையாளர்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வச்சதன் காரணமாகவும், புள்ளி விவரங்களோட அரசாங்கத்தினுடைய மோசடிகளை அம்பலப்படுத்தினதன் காரணமாகவும் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவா இந்த காலனித்துவ சட்டங்கள், தேச விரோத சட்டங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுறதாகவும், காஷ்மீர்ல இருந்து செய்திகளை வழங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் அதிக அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுறாங்க இந்தியால அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மொத்தத்துல பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது இந்தியால கடுமையான சவால்களை இன்னைக்கு எதிர்கொண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத RSF தன்னுடைய அறிக்கையின் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இந்த பத்திரிகையாளர்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படிங்கிறது அதிக அளவுல நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, தீவிர வலதுசாரி ஆட்சியாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த நாடுகள்ல எல்லாம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக எந்த பத்திரிகையாளர்களாலையும் கருத்துக்களை முன்வைக்க முடியல. அவங்க எல்லாருமே வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. தேசவிரோத சட்டங்கள்ல சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது. லெபனான்லயும் அப்படிதான் பத்திரிகையாளர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நம்ம செய்திகள்ல பார்த்தோம். அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவருடைய ஆதரவா இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு எப்படியெல்லாம் பேட்டி கொடுக்கிறாரு, அவங்கள பத்தி எப்படியெல்லாம் பேசுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அவருக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்துக்கள் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் முன் வச்சா அந்த பத்திரிகைகள் அடுத்த நாளே இல்லாம போகக்கூடிய நிலைமை தான் அங்கேயும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நிலைமை தான் இன்னைக்கு இந்தியாலையும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சித்திக் காப்பான் மாதிரியான செய்தியாளர்கள் தேசவிரோத வழக்குகள்ல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை நம்ம பார்த்திருக்கோம். NDTV மாதிரியான நிறுவனங்களை எப்படி பாஜக அரசாங்கம் கைப்பற்றுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம். தொடர்ந்து இங்க பத்திரிகையாளர்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவை மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு எப்படி நம்மளால சொல்லிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு நமக்கு எழும்புது. ஜனநாயகத்தோட 4வது தூண்னு சொல்லப்படக்கூடியதுதான் பத்திரிகை துறை. அப்படிப்பட்ட பத்திரிகை துறையே இங்க சுதந்திரமா இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்தியாவில் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த போக்கு அப்படிங்கிறது ஒன்றிய பாஜக அரசாங்கம் எவ்வளவு தூரம் சர்வாதிகார தன்மையோட செயல்படுது அப்படிங்கறத நமக்கு தெள்ள தெளிவா காட்டுது. இந்த நிலைமை மாறணும். ஒருவேளை அப்படி மாறல அப்படின்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும்.